வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கு நிமிஷா பிரியா, அதாவது ஏமன் நாட்டில் போய் தூக்கு தண்டனை, மரண தண்டனை கொடுத்த ஒரு கைதி, அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது இன்னைக்கு யூடியூபர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அல்வா கிடைச்சது மாதிரி ஒரு செய்தி. ஏன்னா அவங்க வீஸ் ஏறணும். ஆனால் அவங்களுக்கு நியாயம் தர்மம்லாம் ஒன்றும் தெரியாது. ஒரு ட்ரெண்டிங் நியூஸ் கிடைச்சா ஒரே கதையை அத்தனை யூடியூபரும் பேசுவோம். இவங்க யார் தெரியுமா? இவங்க தான் கேரளாவில் வந்தவங்க, ஒரு செவிலியர், ஒரு நர்ஸு, பிழைப்பை தேடி ஏமன் நாட்டுக்கு போனாங்க. தான் கணவரை கல்யாணம் பண்ணாங்க, விட்டுட்டு சம்பாதிக்கிறதுக்காக போனாங்க. ஏமன் அரசாங்கம் ஏமாற்றலாமா? இந்த மாதிரி தூக்கு தண்டனை கொடுக்கலாமா? பிழைக்க வந்த இடத்துல ஏண்டி கொலையை செஞ்சு அப்படின்னு சொல்லி தூக்கு தண்டனை கொடுக்கலாமா? இது நியாயமா? தர்மமா? எல்லாரும் பிரார்த்தனை செய்வோம், அவங்களுக்கு எப்படியாச்சும் விடுதலை ஆகி வரட்டும். அதாவது நியாயம் தர்மம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுங்க சார். யூடியூபர்களுக்காக நான் பேசுவது, சும்மா செய்தி கிடைச்சதுக்காக பேசுகிறதெல்லாம் முட்டாள்தான். வீசியாரும் காசு பணம் யூடியூப்லேருந்து வரும். எல்லாம் ஒரு மனிதனுக்கு சிறுத்தொழில் படைத்தவன், நல்லா புரிஞ்சுக்கணும். தனக்கு தான் உடம்பை பார்த்துக்கிறதுக்காக, தான் செல்வம் செலுத்துக்காக தான் பொதுவாக வாழ்வான். பிறகுதான் அப்பா அம்மா. இலங்கை ஜராஜ் அழகாக சொல்லுவார், இலங்கை இராணுவத்துக்கு மேலே இராணுவத்தில் குண்டு போடாங்களாம் திடீர்னு. முதல்ல ஓடி போய் பதுங்கு குழியில் ஒழிஞ்சுக்கணும், அப்புறம் தான் அம்மாவா அப்பாவான்னு கூப்பிடுவானோ. தன்னை காப்பாற்றி கொள்ள முதல்ல, அப்புறம் தான் மற்றவன் மேலே. நல்லா புரிஞ்சுங்க, இது மனிதனுடைய சிறுதொழில். அதாவது இன்னைக்கு யூடியூபர்களுக்கு பெரிய அல்வா கிடைச்ச மாதிரி. அப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் தீப்பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அடுத்த ட்ரெண்டிங் நியூஸ் இது. அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சமா, எல்லாம் வீடியோ எடுத்துடணும். லேப்டாப்பை வச்சு ஆன்லைனில் பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு போட்டு அதை இவனும் ஒரு அப்லோடு பண்ணிட்டு இருப்பானோ. இவனும் தான் கண்டுபிடிச்சது மாதிரி அமெரிக்காவில் தீப்பிடிச்சதை. நான் சொல்ல போகிறீங்களா? இன்றைக்கு நிமிஷா பிரியா இதனுடைய கொலை வழக்கு ஏமன் நாட்டு அரசு அவங்களுக்கு அதில் 3 பிரிவு இருக்குது. அரேபியா கண்டிய அரசாங்கம் ஒன்று, அல்-கைதா தீவிரவாத இயக்கம் ஒன்று, ஹவுதி தீவிரவாத இயக்கம். இந்த மாதிரி 3 பிரிவு சவுதி அரேபியாவில் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். சட்டம், அதாவது லா அப்படின்னா என்ன? சட்டத்தெல்லாம் ஒருத்தன் கண்டுபிடிச்சி கிழிக்கலை. 2000 வருஷம் கிபி கிமுன்னு சொல்கிறோமே, கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறந்ததற்கு பின். வள்ளுவர் நம்ம தமிழில் சொல்லியிருக்காரு சட்டம்னா என்னன்னு. ஒரு பொருளை தனித்தனியே எனது எனது என்று இருப்பார், அது காரணமாக தமிழ் மாறுபட்டு செல்வது, அது கடன் கோடல் முதலிய 18 வாதம் அப்படிம்பாரு. இதுக்கு எவனுக்குமே அர்த்தம் புரியாது. அந்த காலத்தில் 18 வகையான சட்டப்பிரிவுகள் இருந்திருக்கிறது. அதாவது கொலை செஞ்சா ஒரு தண்டனை, ஒருத்தனை மனத்தால் திட்டினா ஒரு தண்டனை, வார்த்தையால் திட்டினா தண்டனை, அடித்தடி சண்டை, இந்த மாதிரி 18 பிரிவுகள். அதில் கடன் கோடல் முதலிய அப்படிம்பா. கடன் வாங்கிட்டு இல்லைன்னு சொல்கிறது, அதுவும் ஒரு உட்பட சொல்லுவார், என்கோடிங் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அதுவும் உட்பட இதுதான் வழக்கு. ஒரு பொருளை இது ஏன் பொருளுமா, இது அவன் பொருளுமா, புரியுங்களா? இதுக்குனால தான் சட்டம். இது எவன் பொருளுங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு தான் சட்டம். இதில் கடன் வாங்கிட்டு கொடுக்காமல் இருக்கிறதும் ஒரு வகையில் சேரும் அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. சரி, அதுக்கும் நிமிஷா பிரியாவுக்கும் என்ன பிரச்சனை? சட்டத்திட்டங்களை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சட்டத்திட்டங்கள் உண்டு. சவுதி அரேபியாவுக்கு ஒன்று, அமெரிக்காவுக்கு ஒன்று, லண்டன் பிரிட்டிஷ் நாட்டுக்கு ஒன்று, இந்தியாவில் ஒரு சட்டத்திட்டம், சீனாவில் ஒரு சட்டத்திட்டம். உலகம் பூரா ஒரே சட்டத்திட்டமாக இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. அவன் நாட்டு பண்பாடு, கலாச்சாரம் போன்றவர்களுக்கு ஏற்பதான் சட்டங்கள் அமைக்கிறான். இதை நன்றாக புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்றைக்கு ஒரு தவறுக்கு தண்டனை அதிகமாக கிடைக்கும் என்று நினைத்தால், புரியுங்களா, அந்த தவறு நடக்காது. இந்தியாவில் தான் சர்வசாதாரணமாக கொலையெல்லாம் நடக்கும். துபாயில் தான் கொலை, எப்போயாச்சும் வருஷத்துக்கு ஒரு கொலை, 2 கொலை, தூக்கு தண்டனை அப்படி தான் கிடைக்கும். இந்தியாவை கணக்கு பண்ணிங்கன்னா அதோட லிஸ்ட்டில் ஜாஸ்தியாக. நான் சொல்ல புரியுங்களா, தண்டனை கடுமையாக இருக்கும். திருடிட்டா கையை வெட்டிடும். இப்போ சவுதி அரேபியாலாம் திருடிட்டா கையை வெட்டிவிடுவாங்க. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இந்த மாதிரி கல்லுக்கு கண், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் அப்படின்னு ஒரு மொழியே இருக்குது. கண்ணை குழப்பம் அவன் கண்ணையே எடுத்துடணும். பல்லுக்கு பல், அந்த மாதிரி கல்லை வளைய இவன் பல்லையும் உடைச்சிடு. அதுக்கு சமமான தண்டனை கொடுத்து தான் சட்டத்திட்டங்கள் பிற நாடுகளில் வகுத்தார்கள்.
இந்தியாவில் அப்படி சட்டத்திட்டம்லாம் இல்லை. உடனே நம்ம நியாய தர்மத்தை பற்றி நிறைய பேசுவோம். ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும், அதாவது இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்றதனை, அது பொருளை கொடுங்க. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பு பயணம். இதுக்கு என்ன சார் அர்த்தம்? ஒரு குடும்பம்னா காசு பணத்தை அப்புறம் விடுங்க, அந்த குடும்பத்தில் அன்பு இருக்கணும். உள்ள பொண்டாட்டி பொண்ணு உங்கள் மேலே குடும்பம் நல்லா இருந்தால் போதும். பணம் காசு முக்கியமான விஷயம் இல்லை. அது வாழ்வதற்கு, உடம்பை வளர்ப்பதற்கு, உணவு உண்பதற்கு தான் பணம் காசு. உடனே காரில் போகணும், ஸ்விம்மிங் பூலோட வீடு கட்டணும், புரியுங்களா? இது அதிகப்படியான வாழ்க்கைக்கு, பணக்காரன் வாழ்கிற வாழ்க்கைக்கு சமமான ஒன்று. ஒரு இல்லாதப்பட்டவன் அன்னைக்கு சாப்பாடுக்கு ஏதோ சம்பாதிச்சா போகணும்னு நினைப்பான். அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. அதாவது நீ ஒரு நர்ஸுன்னா அசிஸ்டன்ட் தான், டாக்டருக்கு அசிஸ்டன்ட் தான், டாக்டர் கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க ஒரு செவிலியர். நம்ம நாட்டு சட்ட முறையே பார்ப்போமே, ஒரு நர்ஸு, என் பொண்ணு நர்ஸ் தான், அப்போல்லோ ஹாஸ்பிட்டல் தான் வேலை பார்த்தா. இன்றைக்கி வேறு ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்குறோம், அது வேறு விஷயம். என் பொண்ணு உடனே ஒரு ஹாஸ்பிட்டல் திறக்கணும், அப்போல்லோவில் மட்டும் சம்பாதிக்கலாம், நானே இந்தியாவில் ஒரு ஹாஸ்பிட்டல் திறக்கணும், செய்ய முடியுமா? சட்டத்தில் எங்களுக்கு இடம் உண்டா? எல்லாம் நல்லா புரிஞ்சு, இந்த யூடியூப் இருக்கிறதுக்காக நான் பேசுகிறேன். செவிலியனை விடுங்க, மிஷாபரியாவை விடுங்க. உங்களுக்குள்ள நியாயம் தருமா என்ன? உங்கள் பையன் +2 தான் படிச்சிருக்கான், ஒரு காலேஜுக்கு போய் வாத்தியாரா பாடம் நடத்த முடியுமா? 10வது பரீட்சை வரைக்கும் பரீட்சை ஒருத்தன் ஒரு +2க்கு போய் வாத்தியார் பாடம் எடுக்க முடியுமா? அதுக்கு தான் பிரிச்சானோ, நர்ஸு டாக்டர் எல்லாத்தையும் பிரிச்சானோ. மருத்துவங்கிற அதிகாரத்தில் திருக்குறள் 10 குறள் சொல்லியிருக்கார். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், அடிப்படையிலே புரிஞ்சுக்கணும். கொலையும் கொலையுடையார்க்கே அப்படின்னு ஒரு பொருட்பால் போகணும் திருக்குறளில். ஒரு கொலை செய்யணும் அப்படின்னா அது யாருக்கு உரிமை உள்ளது? அரசனுக்கு. ஒரு அரசன் தான் செய்ய முடியும், ஒரு ஜட்ஜி நீதிமதி தான் தீர்ப்பு கொடுக்க முடியும். என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டான்னு நான் ஒருத்தனை கொலை செய்ய முடியாது, அல்லது மயக்க வச்சு கொடுத்து ஸ்டா வைக்க முடியாது. உனக்கு அந்த தகுதி கிடையாது. அப்படி எடுத்தால் எல்லாரும் சட்டத்தை கையில் எடுக்க வேண்டியதுதான். நான் சொல்றது புரியுங்களா? அதாவது 2வது வள்ளுவரே சொல்லியிருக்காரு சார். இப்போ நிறைய நெல் விதைக்கிறான், அந்த களை பிடுங்குறான், அந்த ஓனர் தான் அந்த கலையை பிடுங்கான், பக்கத்து வீட்டுக்காரன் அவங்க பிடுங்குவான். அதே போல் ஒரு தீமை செய்கிறவனை வளர்த்து விட்டால் அவன் இன்னும் ஒரு 10 கொலையை பண்ணுவான். கொலை தானே செஞ்சான், போனால் போயிட்டுக்குன்னு அவனை விட்டா இன்னும் ஒரு 10 கொலையை செய்வான். இவனை யார் தண்டிப்பது? அரசன் மட்டும்தான் தண்டிக்கணும். அவனுக்கு தான் அந்த உரிமை பவர். இவன் ஒருத்தர் கொலை செஞ்சுட்டான், நம்மளே கொலை செய்ய முடியாது. அது அழகான குரலை தேடி பார்த்தேன், அந்த குரலை சரியாக உச்சரிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. கொலையுடைய வேந்தர் அப்படின்னு சொல்லி வரும், அவங்க குரல் பொறுப்பாளில் வரும், வள்ளுவர் சொன்னது. அந்த கொலையை செஞ்சால் அந்த கொலை அதுக்குள்ள தண்டனை, கொலை தண்டனை கொடுக்கணும்னா அரசனுக்கு தான் தகுதி. இப்போ ஏமன் நாட்டு அரசாங்கமும் அப்படி தான் பண்ணுது. அதை 3 பிரிவு, ஷியா பிரிவுன்னு ஒன்று இருக்குது, அல்கைதா, ஹவுதி ஆயுதக்காரர்கள், இந்த மாதிரி நிறைய பிரிவு இருக்குது. தீவிரவாத இயக்கம். தீவிரவாத இயக்கம்னா என்ன? தனி புரட்சி படைன்னு சொல்லிட்டு அவன் கொள்கைக்கு ஏற்ப, தன் பலத்துக்கு ஏற்ப பிரிச்சுக்கிறானோ அவர் தான். சரி, அதை விடுங்க. இப்போ இந்த நிமிஷா பிரியா நல்ல தன்மானம் உள்ள ஒரு மனிதனாக பேச வேண்டாம் நீங்கள். அதுதான் என்னுடைய ஆசை. நம்ம கல்யாணம் ஆகி நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்குது. குடும்பம் அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. ஒரு குழந்தை இருக்குது சார், கல்யாணம் ஆகி குடும்பத்தில் அவன் ஆட்டோ ஓட்டுறான், கணவன் ஆட்டோ ஓட்டி வருமானம் வர, நீ ஒரு செவிலியர் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் 10-15,000, ஆட்டோ ஓட்டில் 10,000, 25,000 வச்சு குடும்பம் நடத்த முடியாதா? அந்த பிள்ளையும் இங்கே விட்டுட்டு இன்னும் ஒருத்தனை, அதுவும் ஒன்னியனம், கிறிஸ்தவ மதம் கூட கிடையாது, ஒரு முஸ்லீம் மதத்து பையனை ஜோடியா அங்கே போய் அத்தாரிட்டி இல்லாமலாம் நீ அவன் நாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ண முடியாது. அப்படி பார்த்தா இந்தியாவில் எல்லோரும் கிளம்புவான். அவன் வசதிக்கு நீ என்ன கிளினிக் வைக்கிற? 1000 பேர் அங்கே கொண்டு ஏமன் நாட்டில் கிளினிக் வச்சுருவான். என்ன பேராசை! அவங்க அம்மா உட்பட தான் சொல்கிறான். ஒரு அம்மா தாய் தனக்கு மருமகன் வந்திருக்கான், பேத்தி வந்திருக்கா, என்ன இவ்வளோ குழந்தை இருக்கும்போது நீ இன்னொருத்தனோட போய் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிச்சுட்டு வான்னு அனுப்புவாளா? இன்றைக்கி போய் நான் பொண்ணை காப்பாற்றுறதுக்காக அழைகிறாங்க, ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. நீ ஒரு பொம்பளையாமல்ல? என்னுடைய கேள்வி. பொண்ணை கணவன் இருக்கான், ஆட்டோ ஓட்டுறான், ஒரு பேத்தி இருக்கு, நீங்கே சம்பாதிடி, இருக்கிறது போதும், கஞ்சோ கூட இருந்து நிம்மதியாக குடிப்போங்கிற என்ன ஒன்றுட்ட இல்லை. தான் பொண்ணு என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, உனக்கு தேவை காசு அப்படின்னு பொண்ணை அனுப்பிட்டேன்.
இன்னைக்கு பாசத்தில் போய் பொண்ணை பார்த்தாங்க, 2 தடவை ஜெயிலில் பார்த்தாங்க. எதுக்கு போகிறீ? உனக்கு தேவை காசு தானே. அதாவது நீ சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் உனக்கு. சம்பாதிக்கவே நிறையா சம்பாதிச்சிட்ட. உயிர் வேணுமா சொத்து வேணுமா இதெல்லாம் யோசனை பண்ணணும். எப்படியா அவனை மர்டர் பண்ணிட்டாலும் நம்ம தப்பிச்சு காசெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடணும். இவ்வளோ போலீஸ் பிடிச்சிச்சு அப்படிங்கிறாங்க ஏர்போர்ட்டில். நீ பாஸ்போர்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்தியா? எத்தனை டாலர் எடுத்துகிட்டு வந்த? எவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு வந்த? இதெல்லாம் அங்கே கிட்ட 2-3 வருஷமாக வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் தான் ஜட்ஜ்மெண்ட்டு. உடனே நேற்று ஆரம்பிச்சு இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் அவன் பண்ணலை. அவ்வளோ முட்டாள்களும் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு மரண தண்டனை கொடுக்குறவன் உடனே நேற்று தான் கேஸ் கொடுத்தாங்க, அவன் செத்து போட்டாங்கன்னா அவனுக்கு மரண தண்டனைலாம் கொடுக்காது. 3-4 வருஷம் ஜெயிலே இருந்திருக்க. எவ்வளோ விசாரணை அவனும் பண்ணியிருப்பானோ. அங்கே எப்படி நடந்ததுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. விசாரணை பண்ணியிருப்பானோ. சரி, அப்படியே நீ ஒரு கொலை. நீங்கள் கமலஹாசன் படம் ஒன்று MBBS ஸ்டார்ட்னு வரும். அந்த படத்தை பார்த்துருவீங்க. ஒரு செத்த மரத்தை பாடி யாரு அப்படிமா பேர், நல்லா பேர் அடி என்னன்னா, ஒரு பணத்தில் பிளேடை வச்சு கிழிக்கிறதுக்கு, ஒரு சின்ன கத்தியை வச்சு கிழிக்கிறதுக்கு கமலஹாசனுக்கு மயக்கம் ஆகும். உண்மையாக தான் சார். ஒரு டாக்டருக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்தா அவனால தான் செய்ய முடியும். பாடியை கிழிக்கிறது, இருதயத்தை அறுக்கிறதெல்லாம் டாக்டரால் தான் செய்ய முடியும். சராசரி மனுஷன், ஒரு நல்ல மனிதன் இன்னொருத்தான் உடம்புல கத்தியை வச்சு கிழிக்கவே முடியாது. அப்படி ஒரு மருத்துவங்கிற மிகப்பெரிய தொழில், மனிதநேயம் உள்ள தொழில். ஒரு மனிதன் நீ எத்தனை கோடி ரூபா உன்னை ஏமாத்திருக்கட்டான், அவனுக்கு மயக்க ஊசி கொடுத்தாங்கிற மயக்க ஊசியிலையும் இவ்வளோ டோஸ் அளவு கிடையாது. அவன் கொடுத்தா செத்து போடுவாங்கிறதும் அவனுக்கு தெரியாமல் இருக்காது. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கான். ஒன்றே என்ன, அவனை எப்படியோ கொலை பண்ணிட்டுனாச்சு தப்பிச்சு போகணுங்கிற எண்ணம், காசை கொண்டு போடணும் இந்தியாவுக்கு அப்படிங்கிற எண்ணம், கெட்ட எண்ணம். அவனுடைய எண்ணத்துக்கு ஏற்ப தான் அந்த செயல் நடந்து அவனை இறந்துட்டான். உண்மையிலே நீ பாஸ்போர்ட் எடுத்து தப்பிச்சு வந்தேன்னா அந்த நியூஸ் யாருக்குமே தெரிய போகல. நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த காசை கொண்டான சந்தோஷம் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. எவனே எங்கேயோ மல்ட்டு போட்டான், நம்ம ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவன் கடவுள்னு ஒருத்தாங்க. நீ சம்பாதிக்க வந்த நீ இன்னொருத்தனோட தப்பான உறவு கொண்ட நீ, அவன் காசு அவன் என்ன தவறு செஞ்சாங்கிறது அப்பாற்பட்ட பிரச்சனை. அந்த கொலையை செய்கிறதுக்கான தகுதி கிடையாது. நீ கொலையை செஞ்சுட்ட, அதோடு ஒட்டியா? அப்படியே தெரியாமல் செத்துப்பட்டான் சார். நீ போய் மறுபடியும் சொன்னியா? முதல்ல என் பாஸ்போர்ட்டை பிடிக்கிட்டான், என்ன டார்ச்சர். இந்த அறிவு உனக்கு முன்னாடியே கிடையாதா? என்னுடைய கேள்வி தான். கணவனை விட்டு இன்னொருத்த 3% ஆம்பளையோட சம்பாதிக்க வெளிநாடு போறிய, உனக்கு எந்த நிகழ்வு இருந்தாலும் நடக்கலாம். உன்னை செக்ஸ் ரீதியாக டார்ச்சர் பண்ணியிருக்கலாம். ஆய்க்கு தெரியும், கணவனுக்கு தெரியாது. கணவன் நான் முட்டா போயில ஆட்டோ ஓட்டியிருந்தவன், அவனும் காசு கிடைச்சா போகணும்னு நினச்சிருந்தான். எவன் கூட போனான்னா தான் பொண்டாட்டி சம்பாதிக்கணுங்கிற ஒரே எண்ணம் தான். எல்லாம் சேர்ந்து குடும்பமே அனுப்பிவிட்டு காசு பணம் அனுப்பிட்டு இருந்திருக்கான் அவங்க வீட்டுக்கும். திருப்பி $4000 கொடுக்கணும்னா எங்கேருந்து காசு வந்துச்சு உனக்கு? சொத்துக்கு வழியில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அதனால் சம்பாதிக்கணும்னு நினச்சாங்க. இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இவ்வளோ காசு 20,000, வக்கீலுக்கு எவ்வளோ 17,000 எவ்வளோ கொடுத்தாங்கன்னு தெரியல. வக்கீல் ஃபீஸ் இல்லாமல் வாங்க மாட்டேன்ட்டான். அங்கேருந்து பணம் அனுப்பிட்டு இருந்தேன். சரி, முடிஞ்சதே போதும். நீ உண்மையே வந்திருந்தா நான் வெளிநாடு போகிறேன், நான் வேலையை செல்லுன்னு வந்திருக்கலாம். அப்படியே கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்களை ஸ்டேஷனில் வச்சா மறுபடியும் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். என்னை எப்படியாச்சும் வெளிநாடு அனுப்பிவிடுங்க, நான் இந்தியாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உனக்கு கொலை பண்ணன்னு நீ எப்படியா சொல்கிறேன்னா மயக்க ஊசி எப்படி போவான்? ஒரு பேஷண்ட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தான் மயக்க ஊசி போடணும். எந்த சட்டத்தில் ஏதாச்சும் உன்னை ஏமாற்றிட்டாங்கிறதுக்காக உனக்கு மயக்க ஊசி போடுறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா? இதெல்லாம் நியாயம் தர்மம்னு எந்த வகையில் இந்தியர்கள் பேசுகிறார்கள்? யூடியூப்பர்கள் எந்த வகையிலே பேசுகிறார்கள்? ஒரு இந்தியாக்காரன்னா கொலை செஞ்சாலும் நீ விட்டு வந்துடுங்க. இதே சவுதிக்காரங்க அந்த மாதிரி ஒரு பொம்பளை இன்னொருத்தர் இந்தியாக்காரனை கொலை பண்ணிட்டு போனால் நீ விட்டு எல்லாம் நியாயம் செஞ்சேன்னு சொல்லுவீங்களா? என்னையா நியாயம் பேசுறீங்க? உள்ள 2000 சட்டம்னா என்ன, குடும்பம்னா என்னன்னு சொல்லியிருக்காரு. உங்கள் அம்மாவையே பட்னியாக கிடந்தா கூட திருடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. திருடி நீ சம்பாரித்து அம்மாவை சோட்டு செத்து போடாதுக்கு பிறகு அப்படின்னுருக்காரு. நீ எப்படி இருந்தாலும் காசு எடுத்து சம்பாரித்து இந்தியாவுக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான் உனக்கு. அதனால தான் கணவனையும் குடும்பத்தையும் கொண்டுட்டு நீ அங்கே போய் இத்தனை வருஷம் வந்துருக்க. குழந்தை பிறந்தவன், அந்த குழந்தை அப்பா அம்மானு வளர ஆசையை பார்க்கணுங்கிற எண்ணம் கூட இல்லை. நீ இன்னொரு நாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு வந்துருக்க. இந்திய அரசாங்கம் அங்கே சவுதி ஆயுதக்காரர்களுக்கும் சவுதி பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னோடனே எல்லா இந்தியர்களுக்கும் வந்துருங்க இந்தியாவும் அப்படின்னு சொன்னபோய் நீ வரல இந்தியாவும். உன்னுடைய எண்ணம் பணம் சம்பாதிப்பது மட்டுமே. அதனால் நீ கொலையும் செய்வாள் பத்தினி. எல்லாம் இப்போ சொல்லலை சார். ஒரு படம் தூக்கியான ஒரு படத்தில் சொல்லுவான், உயிர் காப்பான் தோழன். என்ன கொலையின் பொருள் கொண்டு வந்தால் கொண்டு வரவிட்டாலும் தாய், பொருள் கொண்டு வந்தால் தகப்பன்.
உயிர் காப்பான் தோழர், கொலையும் செய்வாள் பத்தினி. இதுக்கு உதாரணம் இவதான். என்ன, நீ அடுத்தவனை கொலை செய்யறதுக்கு உடன் போகிறதும் தப்பு தான் சார். நீ வேணா வாதாடலாம், நான் கொலை செய்யலாம், மயக்க வச்சான்னு போட்டேன், மயக்க வச்சு போட்டால் சுட்டு எல்லாம். இப்போ எனக்கு 60 வயசு, அது எனக்கு ஒரு மயக்க வச்சு போட்டிங்கன்னா நான் நல்லா இருக்க கண்டிஷன் தான் செத்து தான் போவேன். இறப்பான் இந்த அளவுக்கு போட்டா அப்படிங்கிறது தெரியாம நீ ஒரு கிளினிக் வச்சு நடத்திக்கிட்டு இருந்த. உன்னுடைய என்ன சார்ஜ் போனான், உன்னை கொலை செஞ்சுட்டு கூட அள்ளிட்டு போகலாம் நீ நினச்சிக்கலாம்ல. இதெல்லாம் விசாரணை பண்ணாமல் நாட்டு அரசம் டக்குன்னு மக்கிய நாளே தண்டனை கொடுக்கலாம். உங்க 4 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காங்க, 4 வருஷம் உண்மை இருந்தாங்களா கோர்ட்டில், எல்லாம் ஆர்குமெண்ட் பண்ணி தான் தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. என்னடா இவர் தமிழன் இந்தியாக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணாமல் பேசுகிறாங்க. என்னை பொறுத்தவரை நியாயம் எதுவோ தர்மம், அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும், தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, எது தர்மமோ தர்மத்தின்படி வாழ்வதுதான். தர்மம் தன்னை வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும். மகாபாரதம் சார், நான் சொல்ல போறேன். துரியோதனன் என்ன பண்ணான், சொத்துக்காக தான் எல்லாரையும் கொலை பண்ணணும்னு நினைச்சான். பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் கடைசியில் அழிஞ்சு போட்டான்ல, கேவலம் சொத்துக்கு தானே. அவா ஆசை இன்னா சொல் நான்கும் அழுக்காறு, அவா இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றதான. அழுக்காறு பொறாமைப்படாதே, அவா கோவப்படாதே, இன்னா சொல் மற்றவனை இனிமையாக பேசாதே. ஆசை வெயிலினா கோபம், ஏன் இல்லாமல் வர்றதாண்டா தர்மம். அதுதான் நிறைய குரலில் சொல்லியிருக்காரு. எவ்வளோ நான் சொல்கிறேன். நன்றி மாணவர்களே. அதாவது உண்மையை உணர்ந்து பேச வேண்டும். அதாவது மனிதனுக்கு எப்போதுமே சிற்றறிவு சிறுத்தொழு. நம் மெய்வாய் கண்காது மூக்காகி 5 கருவிகளினாலும் நம்மைக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்கள் எதுவோ அதை தான் நமக்கு தோணும். நியாயம் தர்மத்தை பார்க்காது. இந்த கருவிகளுக்கு அது வேலையும் கிடையாது. நம்முடைய ஆத்மா தான் சிந்தனை செய்ய வேண்டும். எது நல்லது, எது கெட்டது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இதெல்லாம் நம்ம ஆத்மா தான் தீர்மானிக்கணும். கருவிகள் தீர்மானிக்காது. இந்த ஆத்மா சுத்தமாக இருந்தால் தான் நம்முடைய செயல்களும் சுத்தமாக இருக்கும். புரியுங்களா? நம்முடைய ஆத்மாவில் நல்ல எண்ணங்கள் பயந்தால் நல்லதை செய்வோம். எனவே இதை அடிப்படையாக புரிந்து கொண்டு நிமிஷா பெரியா கொலை நியாயமா நியாயமற்றதா என்று நீங்களே தீர்மானிக்க வேண்டும். நன்றி மாணவர்களே. மீண்டும் நாளை நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.